கங்குவா ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் மிக்சடான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்க அதே வேலையில் கங்குவாவோட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்னன்றதை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கங்குவா டே 1ல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் ப்ரீ சேலே கிட்டத்தட்ட 6 கோடி கலெக்ட் பண்ணியிருந்ததுங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு சில தியேட்டர்கள் வந்து லாஸ்ட் டைமில் தான் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்துமே ஒரு டே 1ல் 542 ஷோ ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க சென்னை ரீஜியனில். ஸோ தமிழ்நாடு முழுக்க இந்த படம் ஃப்ரீ சேலில் 6 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. இப்போ வாங்க ஸோ இந்த படம் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, இந்தியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, பர்டிகுலராக தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நாம் வேணால் பார்க்கலாம். ஸோ இந்த படம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் 28 கோடி இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுல தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 17 crore கலெக்ட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு நாம் ஓவர்சீஸ் பார்க்கலாம். ஓவர்சீஸில் இந்த படம் 18 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ ஆக மொத்தமாக இந்த படம் டோட்டலாக வேர்ல்டு வைடாக ஒரு 45 to 46 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்க ஹைலி சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது இன்னுமே அஃபிஷியல்ஸ் நம்பர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே ட்ராக்கர்ஸோட ஒரு அப்ராக்சிமேட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கங்குவா படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். கங்குவா படம் 300 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது. ஸோ அந்த படத்தோட கலெக்ஷன்ஸ் அந்த 300 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணுமா, இல்லை ப்ரொடியூசருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கங்குவா என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி சூர்யாவோட படங்கள் ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவனோட டே 1ல் நல்ல கலெக்ஷன் தான் பண்ணியிருக்கு. ஸோ எதற்கும் துணிந்தவனுக்கும் இதுக்கும் ஒரு ஹியூஜ் மார்ஜின்ஸ் டே 1ல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்துக்கு வந்த மிக்சடு ரிவ்யூஸை பார்த்ததுக்கப்புறமா டே 2ல் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குமா இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ டே 1ல் 542 ஷோ ஷெடியூல் பண்ணியிருந்த சென்னை ரீஜன்லேயே இப்போது டே 2ல் ஒரு 350 ஷோ 360 ஷோ கிட்டத்தட்ட தான் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே ஃபாஸ்ட் ஃபுல்லிங் கிட்டத்தட்ட ஒரு 100 ஷோக்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கு. சோல்ட் அவுட் இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லைங்க. ஸோ இதை வச்சுலாம் பார்க்கும்போது கங்குவா டே 2ல் கண்டிப்பாக ஸோ அதோட கலெக்ஷன் ட்ராப் ஆகும். ஸோ ஃபைனலாக கங்குவா என்ன கலெக்ஷன்ஸ் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குமா, இல்லை போட்ட பட்ஜெட்டை திரும்பி எடுப்பாங்களா அப்படின்றதையும் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.